இங்கே தாங்க நமக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை ஆனால் வந்து மாடெல்லாம் கூடும். நம்ம அந்த சந்தையை தான் பார்த்துட்ருக்கோம். மாடு இருக்கிறனால நமக்கு சந்தை பெருசாக தெரியாது. இங்கே ஒரு கோயில் இருக்கும், பக்கத்தில் வந்து உங்களுக்கு கடை இருக்கும். என்றைக்கெல்லாம் மாடு இதெல்லாம் வருதோ அன்றைக்கி தான் இந்த கடை ஓப்பனில் வச்சுருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு உண்டான கடை இருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தை வெளிச்சோடி இருக்குது. நம்ம இன்றைக்கி ஈரோடு பை எலெக்ஷன்னால் நாளைக்கு மாடு கூடும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக மாடு கூடும். வியாபாரிங்களாம் நாளைக்கு வருவாங்க. நம்ம அந்த சந்தையை தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு கேட் இருக்கும். புதன்கிழமை ஆனால் வந்து ஃப்ரண்ட் கேட் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், பேக் கேட் ஓப்பனில் இருக்காது. நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் வருவாங்க, பேக்லேயும் வருவாங்க. ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய சந்தையை இங்கே பார்க்க முடியாது பக்கத்துலலாம். இதை ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தை தான் இருக்கிறதுலே பெரிய சந்தை. உங்களுக்கு மாடு வேணுன்னா இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க வியாபாரியெல்லாம். வாங்கிட்டு போய் அவங்க ஊர் பக்கத்தில் விற்கிறதோ இல்லை வேறு சந்தைக்கு கொண்டு போகிறதோ இருக்கும். இங்கே தான் உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும் மாடெல்லாம். நிறையா மாடு வரும் உங்களுக்கு. கர்நாடகாவிலேருந்து வருவாங்க, ஆந்திராவிலேருந்து வருவாங்க, முக்கால்வாசி கேரளாவிலேருந்து வருவாங்க, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலேருந்துமே வருவாங்க. இதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு கடை இருக்குன்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சந்தைக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே சாப்பிட்லாம். உங்களுக்கு சிக்கன், மட்டன் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? சரி.